அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். நான் உங்கள் பாலசுப்ரமணி. இப்போ ஒரு சிலருக்கு கல்யாணமே ஆவலின்னு தான் பெரிய பிரச்சனை. அந்த பிரச்சனையை எப்படி சமாளிக்கணும் அப்படின்னே புரியாமல் இருக்கிறாங்க. பல ஜாதகக்கார பார்த்துட்டாங்க, என்னடா செய்யறது, ரொம்ப நல்ல சாதகாரன்னு சொன்னாலும் போய் பார்க்குறோம், அப்பவும் திருமணம் கைகூட மாட்டேங்குது. எத்தனை பரிகாரம் செஞ்சும் திருமணம் கைகூட மாட்டேங்குது. என்னதான் செய்யறதுன்னு மண்டையை போட்டு பிச்சுக்கிட்டு இருக்கிற பெண்ணோட தாய் தப்பனாக இருந்தாலும் சரி, அல்லது மாப்பிள்ளையோட தாய் தப்பனாக இருந்தாலும் சரி, குறிப்பாக மாப்பிள்ளையோட தாய் தப்பன் சுக்கிரன் கேது, சுக்கிரன்னா மனைவி சாதத்தோட கேது சேர்ந்ததுன்னா ரொம்ப மண்டை போட்டு பிச்சுக்கிட்டு தான் தெரியணும் யார் மாப்பிள்ளையோட தாய் தப்பன். ஏன்னா பார்க்குற மனைவி தான் சுக்கிரன். இதுக்கு நீங்கள் பெருசாக எந்த பரிகாரம் செய்ய வேண்டாம். அதாவது புற்றுக்கண் வழிபாடு செய்யலாம். புற்றுக்கண் வழிபாடு செஞ்சாவே திருமண தடை நீங்கும். எப்போ செய்யலாம் அப்படின்னா, வெள்ளிக்கிழமை யமகண்ட நேரத்தில் செய்யணும். போய் என்ன புற்றுக்கு மஞ்சள் வாங்கி கொடுங்க, மஞ்சள் தூவிட்டு சிவப்பு போட்டு தீபம் ஏற்றிட்டு பூவெலாம் போட்டு தீபம் ஏற்றிட்டு வாங்க. முடிஞ்சால் தேங்காய் பழமும் உடச்சிக்கிட்டு வரலாம். இதை நீங்கள் சிம்பிளாக வழிபாடு செஞ்சுக்கிட்டு இருந்தாவே கல்யாணத்தோடு நீங்கள் அதை விட்டு போட்டு அவன் சொன்னே 50,000 ஆகும், இவன் சொன்னே 50,000 ஆகும், 10,000 20,000 ஆகும், உடனே 2 மாதத்தில் கல்யாணம் ஆயிருமா அப்படின்னு காசை பெருசாக விரயம் பண்ணாதீங்க. எதுக்குமே சிம்பிளான வழிபாட்டிலேயே வழிமுறைகள் இருக்குது. சுக்கிரன் கேது சேர்ந்துருக்குது அப்படின்னா புற்றுக்கண் வழிபாடு செய்யுங்க. அதே உங்களுக்கு மன உளைச்சல்கள் குறைக்கும் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் அதுக்கு தகுந்த மீடியமான ஒரு நல்ல வரன் வரும். திருமணமும் நடத்தலாம், குழந்தை பாக்கியம் நல்ல முறையில் கிடைக்கும், குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழலாம். அதனால் சுக்கிரன் கேது சேர்ந்தவர்கள் புற்றுக்கண் வழிபாடு செய்யுங்கள். நடைமுறையில் இருக்கிறத செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறதை பார்த்துட்டு இது உங்களுக்கு நற்பலனை தான் கொடுக்கும். கெடுதல் அப்படிங்கிறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நன்மை நடக்கும். இதை செய்து பாருங்கள். செய்து சிறப்பாக வாழுங்கள். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.